ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியின் வேலன் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலனும் வள்ளி குலதெய்வ கோயிலுக்காக சாதனம்லாம் வாங்கிட்டு அவங்க பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஆனந்தி வேலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வேலன் வள்ளிகிட்ட கொடுக்கும். வள்ளி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்ல ஆனந்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, ஏன் அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, நீ விஷயத்த சொல்லு அப்படிங்கும்போது உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கமோ அதெல்லாம் பேச முடியாது, உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கும்போது வள்ளியே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வேலன்ட்டு சொல்கிறாங்க, உடனே உங்கள் வீட்டுக்கு போட அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நான் இப்போ ஐயாவை போய் பார்க்கணும், சாதனம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும், அதனால் நான் வீட்டுக்கு தான் போக அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்கு அப்புறமா போகலாம், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு போ. ஆனந்தி அவசரமாக ஃபோன் பண்ணுன்னா எதுக்குன்னு தெரியல, நீ அவசரமாக போ அப்படிங்கப்போ வேலைன்னு சரி அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ரேணுகாவை தான் காட்டுறாங்க. ரேணுகா ரூமில் போய் கதவை அடிச்சுக்கிட்டு அவங்க கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால கதவை போட்டு எல்லாரும் சேர்ந்து தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேணுகாவோட அப்பா சொல்கிறாங்க, என் பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டான்னா அதுக்கு உங்கள் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு ஆனந்திட்ட போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக வேலனும் வள்ளியும் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது எல்லாத்துக்காரும் நீ தாண்டா அப்படின்னு சொல்லி ரேணுகாவோட அப்பா வேலனை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீ மட்டும் என்னுடைய பிஸ்னஸை பார்த்துருந்தேன்னா இதெல்லாம் தேவையா, நீ என்னென்னா அந்த மதிக்காத அந்த வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, ஒன்னால தான் என் பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குற அப்படிங்கோ. இப்போ வள்ளி சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, நீ அந்த எம்எல்ஏவோட மக தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வேலன் சொல்கிறாங்க, இங்கே இருங்க, ஏன் முன்னாடியே நீங்கள் ஐயாவையும் வள்ளி அம்மாவையும் போட்டு திட்டிகிட்டு இருக்காதீங்க, அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா சொல்லுவேன், ஒன்னால் பாரு என் பொண்ணு ரூம் கதவை அடிச்சுக்கிட்டு உங்கள் உள்ள என்ன பண்ணுறாலே தெரியல, பயமாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நீ கவை திறக்கே மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேலன் கத்தவும் ரேணுகா கவை திறக்கிறாங்க. அப்போ வேலன் சொல்கிறாங்க, எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுத்து அப்படிங்கும்போது அப்போ ரேணுகா கேட்குறாங்க, நீ உண்மையை சொல்லி நீ யாரையாவது லவ் பண்ணுறிய அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது ஒன்று தான் இப்போ எனக்கு குறைச்சலாக இருந்துட்டு இருக்கு பாரு, லவ் பண்ணுறதெல்லாம் பணக்காரங்க வீட்டு வேலை, சொல்லப்போனால் நீலாம் ஒரு வசதியானவா, அதனால் நீலாம் லவ் பண்ணலாம், நானே அண்ணாடங்காட்சியாக இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு லவ் மட்டும் தான் குறைச்சலாக இருக்குது, நான் யாரையும் லவ் பண்ணலாமா அப்படின்னு வேலைன்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு ரேணுகா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீ வாமா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை அவங்க வெளியே கூட்டிகிட்டு வராங்க. போகிறோமா உங்கள் பொண்ணு நல்லா தான் இருக்கிறா, போகிறோமா எனக்கு வேலை கிடைக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு வள்ளியும் பார்த்தோம்னா நேரங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே குலதெய்வ கோயிலுக்காக எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலன் ரஞ்சனியும் அவங்க மாப்பிள்ளையும் வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காரில் ஏறிக்கோங்கம்மா, உங்களுக்கு தேவையுள்ளதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு வேலன் சொல்லும் போது அவங்க சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சுமதி அவங்க குழந்தை 3 பேர் வராங்க. பாப்பா உனக்கு தேவையுள்ள பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், நீ போய் இந்த காரில் போய் ஏறிக்க அப்படிங்கும்போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரத்தினவேலுவும் வள்ளியும் வராங்க. அப்போ ரத்தினவேலு சொல்கிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா வேலை அப்படிங்கும்போது ஆமாங்கய்யா எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் சொல்கிறியே, ஆனால் உனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது எனக்கு என்ன தேவை, எனக்கு 2 சட்டையும் 2 ஃபேண்ட்டு தான், அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வேதநாயகியும் அவங்க பையன் ரஞ்சித்தும் வராங்க. அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, அங்கே பாரு ரஞ்சித்து அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு, அப்போ சொல்கிறத கேளு, எப்படியும் வள்ளியை அவன் ரத்தினவேலு காரில் ஏற்ற மாட்டான், அதனால நீ தான் அவட்ட எப்படியாவது பேசி உன் கூட உன் காரில் வரவழைக்கணும், அது மட்டும் கிடையாது வள்ளி மனசை எப்படியாவது மாற்றி நீ குலதெய்வ கோயிலுக்கு இறங்கும் போது 2 பேரும் ஜோடியாக இறங்கணும் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ சொன்ன மாதிரிக்கு நான் செய்கிறது அப்படிங்கும்போது ஆமாம் நானும் ஒன்றுன்னா சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எங்கே நீ செய்கிற அப்படின்னு சொல்லவும் வேணா நீ பாருமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி காரில் ஏறதுக்காக வராங்க. அப்போ ரத்தினவேல் பார்த்து முறைக்கவும் வள்ளி வேற காரில் ஏறதுக்காக வராங்க. இன்னொரு காரில் பார்த்தோம்னா அவங்க ரஞ்சனியும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க. அடுத்த காரில் ஏறதுக்காக வரும்போது அப்போ ரஞ்சித்து சொல்கிறாங்க, நீ ஏன் கூட என் காரில் ஏறு அப்படின்னு சொல்லும்போது வள்ளி பார்க்குறாங்க, நான் ஒன்றும் உன் கூட உன் காரில் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரஞ்சித்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வள்ளி உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, எல்லார் கார்லேயும் எல்லாரும் இருக்கிறாங்க, அதனால் நீ ஏன் கூட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வேலன் அவங்க குட்டி யானையில் ஏறிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சாதனத்தில் ஏறிட்டு இருக்கும்போது வள்ளி அங்கே பார்க்குறாங்க. பார்த்ததுமே வேலனுடைய அந்த கார்லேயே வரேன்னு சொல்லிட்டு போகவும் இதை பார்த்துட்டு வேதநாயகி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் அந்த வேலன் கூட காரில் ஏறுவான்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, அக்கா எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, அண்ணா வந்துட்டாக்கி பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது சரி ரஞ்சனி உன்னுடைய கணவரை அழைச்சிட்டு நீ கோயிலெலாம் சுற்றி காட்டு அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் அவங்களும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேலன் குட்டியானையில் இறங்குறாங்க. இறங்கும் போது வள்ளியை கையை பிடிச்சி அவங்க கீழே இறக்கி விடுதாங்க. இதை பார்த்துட்டு வேதநாயகியும் ரஞ்சித்தும் கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. பாரு அந்த வேலைக்கார பையன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் வண்டியில் விட்டு இறங்குறா, அவளை உன் காரில் கூட்டிகிட்டு
வர்றது கூட உனக்கு தெரியல, நீலாம் என்னடா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை போட்டு திட்டவும் அப்போ ரஞ்சித் சொல்கிறாங்க, என்னம்மா என்னை போட்டு திட்டிகிட்டு இருக்கிற, நான் அவளை கூப்பிட தானே செய்தேன், அவள் தானே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது ஆமாம் அவளை கூட்டிகிட்டு வர சாமர்த்தியம் கூட உனக்கு பத்தலை அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்போ ரஞ்சித் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கம்மா என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த கல்லை பற்றியா அப்படிங்கும்போது இந்த கல்லில் என்ன விசேஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உங்கள் மாமாவுக்கு இந்த கோயில் ரொம்பவே விசேஷமானது, சொல்ல போனாக்கி அவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணமே வந்து இந்த சாமி தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறான். அதனால இந்த கோயிலை வச்சு நீ என்ன கேட்டாலும் அவன் வந்து உனக்கு செய்து கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதுக்கும் இந்த கல்லுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது உடனே வேதநாய்க்கு வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சைலண்டாகவே கட்டியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கல் வந்து போலியான கல்லாமா, இதை என்னால் தூக்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்க தூக்கி பார்க்குறாங்க. அது பார்த்தோம்னா போலியான ஒரு கல்லாக இருக்குது, இது நீ அசால்ட்டாகவே தூக்கிடலாம் அப்படின்னு வேதநாய்க்கு சொல்கிறாங்க. எதுக்காக அந்த கல்லை தூக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா ரத்தினவேலு வந்துருந்தாங்க. என்னக்கா பூஜையை ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கும்போது உனக்காக தான் தம்பி காத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் அவங்க ரஞ்சித் வந்து அவங்க ரத்தினவேலிட்ட கேட்குறாங்க, என்னமாம்மா உங்களுக்கு இந்த அம்மன் வந்து ரொம்பவே விசேஷமானதாம்மா அப்படிங்கும்போது ஆமாம் இந்த அம்மனை கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சது, நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணமே இந்த அம்மன் தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இந்த கோயிலை வச்சு யார் என்ன கேட்டாலும் இங்கே கொடுத்துருவீங்களாமே அப்படிங்கப்போ ரத்தினவேலு வந்து இப்போ பார்க்குறாங்க. ரஞ்சித் பார்த்தோம்னா வள்ளியை பார்த்து அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரஞ்சித் வந்து ரத்தினவேலுட்ட என்ன கேட்பாங்க, வள்ளியை தனக்கு திருமணம் செய்து வைக்கிறதா கேட்பாங்களா, இதுக்கு வந்து ரத்தினவேலு வந்து என்ன சொல்ல போகிறாங்க ரஞ்சித்திட்ட, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.